மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு ஆனாபானசதி. பிரமிட் இயக்கத்தின் முதல் கொள்கையே ஆனாபானசதி. கௌதம புத்தர் 2500 வருடங்களுக்கு முன்பாக உபயோகித்த பாலி மொழி சொல் இதுவாகும். பாலி மொழியில் ஆனா என்றால் உள்ளிழுக்கும் மூச்சு, அபானா என்றால் வெளிவிடும் மூச்சு, சதி என்றால் அதனோடு இணைந்து இருப்பது. ஆக ஆனாபானசதி என்பது நம் சுவாசத்தோடு நாம் இணைந்திருப்பதே ஆகும். இதைத்தான் சகல ரிஷிகளும் யோகிமார்களும் இந்த உலகத்திற்கு அளித்த அற்புதமான ஒரு வரம். இந்த தியானத்தின் வாயிலாக மனிதன் மகேஷனாக விளங்க முடியும். ஆனாபானசதி தியானம் சகல ரோக நிவாரிணி, சகல போக காரிணி, சகல ஞான பிரசாதினி ஆகும். இந்த ஆன்மீக மார்க்கத்தில் 2 வகை உண்டு. ஒன்று உபாசனா மார்க்கம், 2வது விபஸ்ஸனா மார்க்கம். உபாசனா மார்க்கம் என்பது வாயால் செய்யும் செயல். விபஸ்ஸனா என்பது நாசியில் தொடங்கி ஆக்ஞை 3ஆம் கண் அருகே செல்லும் ஒரு செயல். இந்த உபாசனா என்பது மந்திர உச்சாடனங்களை உச்சரிப்பது ஆகும். மிக சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரிப்பதன் வாயிலாக எத்தனையோ மிக அற்புதமான ஆற்றல் சக்தியை வெளிப்படுத்தும் மந்திரங்கள் வாயிலாக சிறுக சிறுக அந்த வார்த்தைகள் இல்லாத, மந்திரம் இல்லாத நிலை, அமைதி நிலை அடையும் பொழுது ஒரு சில தெய்வீக வடிவங்கள் தென்படும். இது திவ்ய திருஷ்டியின் முதற்படி, அவ்வளவுதான். பூரண திவ்ய திருஷ்டியின் முழு சக்தியும் அங்கு கிடைக்காது. பூரண திவ்ய திருஷ்டியை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி ஆனாபானசதி தியானம் ஒன்றே ஆகும். இந்த மந்திரத்தை உபாசனை ஜபிப்பதன் வாயிலாக சிறுக சிறுக அந்த ஆற்றலானது 5வது சரீரத்தில், அதாவது விஷுத்தி சக்கரத்தில் நின்றுவிடும். சிலர் அதை தாண்டி ஆக்ஞை சக்கரத்தில், சுதர்சன சக்கரத்திற்கு வருவார்கள். ஆனால் முழுமையான அந்த பரிபக்குவத்தை அவர்களால் அடைய இயலாது. முழுமையான பரிபக்குவத்தை அடைய ஒரே வழி ஆனாபானசதி தியானம் ஒன்றே. இந்த மந்திர ஜபத்தினால் ஒருபொழுதும் நாம் துக்கத்திலிருந்து விடுபடவே முடியாது. இந்த தியானம்
மூன்றாவது சக்கரத்தில் இருந்து துவங்குகிறது. உபாசனா தியானம், உபாசனா ஜபிப்பதன் வாயிலாக மூன்றாவது சக்கரத்திலிருந்து தொடங்குகிறது. மூன்றாவது சக்கரத்தில் தொடங்கி அநாகத சக்கரத்தின் அடைந்து இறுதியாக விஷுப்தி சக்கரத்தை, ஐந்தாவது சக்கரத்தை வந்து அடைகிறது. ஆனால் ஆனாபானசதி தியானமோ டைரக்டாக விஷுப்தி சக்கரத்திலிருந்து துவங்குகிறது. விஷுப்தி சக்கரத்தின் வாயிலாக ஆக்ஞை சக்கரத்தை அடைந்து அதற்கு அடுத்தபடி நிலையான சகசிரார நிலையை அடைகிறது. சகசிரார நிலை அது ஒரு நிலை. சகசிராரம் என்பது ஒரு நிலை, அது சக்கரம் அல்ல. இந்த ஏழாவது நிலை ஏழாவது கோஷம் எனப்படும். இந்த கோஷம் நிர்வாண கோஷம் என்று அழைப்பார்கள். ஒவ்வொரு மனிதரும் ஞானம் அடைவதே தனது இலக்கு. அதற்கு சரியான வழி தியான மார்க்கம். தியானத்தினால் ஞானம், ஞானத்தினால் முக்தி. இந்த விஷுப்தி சக்கரம் நம்முடைய இந்த ஜபத்தினால் ஆக்டிவேட் ஆகப்படுகிறது. ஆனாபானசதி தியானம் மூன்றாம் கண், திவ்ய கண் ஆக்டிவேட் ஆகும். வெகு சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகும். நாம் ஒவ்வொருவரும் மாஸ்டராக, கிரேட் மாஸ்டராக விளங்க வேண்டும். அதற்கு ஆனாபானசதி தியானத்தை பயிற்சி செய்ய வேண்டும். அந்த பயிற்சியின் விளைவாக ஆக்ஞை சக்கரத்தை அடைவோம். அதன் பிறகு சகசிரார ஸ்திதியை அடைய தீருவோம். ஆக்ஞை சக்கரம் என்பது குரு என்று அழைக்கப்படுவார்கள். குருமார்கள் என்றே அழைப்பார்கள். எவர் ஒருவர் சகசிரார ஸ்திதியை அடைகிறார்களோ அவர்கள் பரமகுரு என்று அழைப்பார்கள். இந்த தியானத்தை எவ்வாறு பயிற்சி செய்வது? ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து ஸ்திர சுக ஆசனத்தில் அமர்ந்து கண்களை மூடி இரு கை விரல்களையும் ஒன்றோடொன்று இணைத்து கொண்டு உங்களுடைய இயல்பான, இயற்கையான, சகஜமான உங்கள் மூச்சை நீங்கள் கவனித்து வர வேண்டும். இப்படி கவனிக்கும் பொழுது நம்முடைய இரு நாசி துவாரங்களின் வழியாக செல்லும் உள்மூச்சையும் வெளிமூச்சையும் ஒரு விட்னஸாக கவனிக்கும் பொழுது முதலில் அந்த மூச்சு நீண்ட மூச்சாக நாபிலிருந்து சென்று வரும். பிறகு மெதுமெதுவாக அந்த மூச்சின் அளவு குறையத் தொடங்கும். இவ்வாறு மெதுவாக குறைந்து 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 இறுதியில் இரு புருவ மத்தியில் நின்று விடுகிறது. அப்பொழுது மூன்றாம் கண் விழிப்படையும்.
நாம் தியானத்தின் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் உன்னதமான அந்த பிராண சக்தியை, பிரபஞ்ச ஆற்றலை பிரம்ம எந்திரத்தின் வாயிலாக நம் உடலில் சென்று பரவும். அச்சமயத்தில் நாடி மண்டல சுத்தி என்பது நடைபெறும். இந்த பிராண உடலில் இருக்கும் நாடிகள் அனைத்தும் சுத்தம் செய்யப்படும். நம்முடைய முற்பிறவிகள், தற்போதுள்ள பிறவிகள் வாயிலாக நாம் ஆணவம் என்ற அகங்காரத்தோடு செய்த வினைகளே வினை பயனாக மாறி ஒரு பெரிய அசுத்தத்தை நம்முடைய பிராண உடலில் சென்று சேரும். நம்முடைய இறுதி பிறவியில் கட்டாயம் நாம் ஒவ்வொருவரும் அதை சுத்தி செய்வோம். அவ்வாறு இந்த பிராண உடலில் நடக்கும் அந்த நாடி மண்டல சுத்தி நடக்கும் பொழுது உடலில் பல மாற்றங்கள், பலவிதமான செயல்கள் நடைபெறும். எங்கெல்லாம் பிளாக்ஸ் அதிகமாக இருக்கின்றதோ அங்கு அதிகமாக சுத்தி நடைபெறும். ஆற்றல் அங்கு பாயும் பொழுது உடலில் அசைவுகள், தலைபாரம், கால்கள் கைகள் மறுத்து போதல் மற்றும் வலிகள் ஏற்படும். இந்த வலிகளை எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும். தியானத்தில் வரும் வலிகளை பொறுத்து கொள்ள வேண்டும். இந்த பொறுத்து கொள்ளும் சக்தியைத்தான் ஆதிசங்கராச்சாரியார் அவர்கள் திதிக்ஷா என்று அழைக்கிறார். அத்தோடு அந்த தியான சக்தியின் பொழுது ஏற்படும் நாடி மண்டல சுத்தியால் உண்டாகும் அந்த வழிகளை பொறுமையாக அமைதியாக கவனிக்க வேண்டும். அந்த கவனித்தல் செயலைத்தான் புத்தர் காயானுபாசனா என்று அழைக்கின்றார். இந்த அற்புதமான இந்த நிகழ்விற்கு பிறகு நம்முடைய பொறுமைக்கு கிடைத்த பரிசாக பிரபஞ்சம் நமக்கு அளிக்கும் பெரும் பொக்கிஷம் ஆற்றல் மையங்களை ஊக்குவிப்பது, சக்கரங்களை ஆக்டிவேட் செய்யும், மூன்றாம் கண் விழிப்படையும், சூட்சும பயணங்கள் நடைபெறும். இந்த சூட்சும பயணத்தின் பொழுது இவ்வுலகம் மட்டுமன்றி எத்தனையோ கோடிக்கணக்கான மேலுலகங்களை தரிசிக்க இயலும். அப்பொழுது அந்த உலகங்களுக்கெல்லாம் நாம் சூட்சும பயணம் செய்து கொண்டு வரும்பொழுது அங்கே இருக்கும் ஞானத்தை நாம் பெறுகின்றோம். இவ்வாறு ஞானம் பெறுவதே சகசிரார ஸ்திதி என்று அழைப்பார்கள். ராமாயண காவியத்தை இயற்றிய வால்மீகி அவர்கள் இதையே தனது ராமாயணத்தில் குறிப்பிடுகின்றார். முச்சொல் இதுவே முக்கியமான சொல் என்று
அவர் விளக்கம் தருகின்றார். அந்த சொற்கள் என்னவென்றால் வானரன், வாயுபுத்திரன், ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி. வானரன் என்பது குரங்கு மனம் படைத்த மனிதன், குரங்கு புத்தி உள்ளவன், மனம் நிலை இல்லாதவனை வானரன் என்று வால்மீகி குறிப்பிடுகின்றார். இந்த வானரன் ஸ்ரீ ஆஞ்சநேயராக மாற வேண்டும் என்றால் அவன் வாயுபுத்திரனாக விளங்க வேண்டும். தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி தனது இயல்பான சுவாசத்தை, மூச்சுக்காற்றை கவனித்து வரும் பொழுது அந்த வாயுவை நாம் பிடிக்கும் பொழுது, அந்த வாயுவை நாம் கவனிக்கும் பொழுது நாம் வாயு புத்திரனாக விளங்குவோம். இவ்வாறு அந்த சுவாசத்தை கவனிக்க கவனிக்க நமக்குள் சித்தி என்பது பிறக்கும். அந்த சித்தியே ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி என்று அழைப்பார்கள். ஆக நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் தியானத்தை, அற்புதமான இந்த தியானத்தை ஒவ்வொருவரும் கைப்பிடிக்க வேண்டும். பத்ரிஜி அவர்கள் புத்தர் அளித்த அந்த ஆனாபானா சதியை இக்காலகட்டத்தில் நம் அனைவருக்கும், இந்த உலகிற்கும் அளித்துள்ளார். பிரமிட் ஆன்மீக மன்றத்தின் வாயிலாக நமக்கெல்லாம் அளித்துள்ளார். தியானம் மற்றும் பிரமிட் ஆற்றலோடு நம்முடைய ஆற்றலை இன்னும் வெகுவாக அதிகரித்துக் கொள்ளவும், நம்முடைய இந்த பிறவியை பயனுள்ளதாக அமைத்துக் கொள்ளவே இந்த ஆன்மீக மன்றம் உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டர்களும் தன்னுடைய தியான சக்தியை அதிகரித்து பிரமிட் ஆற்றலோடு கூட்டு தியானத்தின் வாயிலாக, புத்தகங்கள் படிப்பதன் வாயிலாக, சத் சங்கங்களில் இணைந்து குருமார்களின் நல் உரைகளை, ஞானங்களை பகிர்தல் வாயிலாக தன்னுடைய சக்தியை ஒவ்வொரு நாளும் மேம்படுத்திக் கொண்டு தமக்கு வந்த ஞான அனுபவங்களை இவ்வுலகிற்கு அளிக்கவே பிரமிட் மாஸ்டர்கள் வலம் வருகின்றார்கள். இந்த பிரமிட் இயக்கம் உருவானதே உலகிற்கு தியானத்தை வழங்குவதற்காகவே. ஒவ்வொரு மனிதனும் ஞானத்தை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகவே இந்த பிரமிட் இயக்கம் என்பது உருவாக்கப்பட்டது. எத்தனையோ பிறவிகளில் இருந்து சுமந்து வரும் நம்முடைய கர்ம வினைகளை நாம் ஏதோ ஒரு பிறவியில் அதை தீர்த்தே ஆக வேண்டும். எப்பொழுது அந்த கர்ம வினை பயன்களை தீர்க்கின்றோமோ அதுவே இறுதி பிறவியாகும். பத்ரிஜி அவர்கள் நாம் எதை செய்தாலும் உயர்ந்தவர்
உயர்ந்தவளாக உயர்ந்ததை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதில் உயர் நிலையை அடைய வேண்டும். 100க்கு மேற்பட்ட தியான மார்க்கங்கள் உண்டு, தியான முறைகள் உண்டு. அதில் மிகவும் மேன்மையானது, முதன்மையானது, உயர்ந்தது இந்த ஆனாபானசதி. புத்தர் வழங்கிய இந்த ஆனாபானசதி தியானம் ஒன்றே மிக எளிய முறையில் ஞானம் அடைவதற்கான வழி. இது ஒரு சுகமய பிராணாயாமம், இது ஒரு ராஜயோக தியானம் என்கிறார் பத்ரிஜி அவர்கள். மந்திர உச்சாடனையால் நம்முடைய துக்கங்கள் என்றுமே விலகாது. சுவாசத்தை கவனிப்பதன் மூலமாக நம்முடைய ஒவ்வொரு துக்கத்திற்கான வழி என்ன, எதற்காக உருவானது, எப்படி அதை நிவர்த்தி செய்வது என்ற பரிபக்குவம் நம்முள் ஏற்படும். நாம் ஒரு குருவாக, பரம குருவாக விளங்க முடியும். அப்பொழுதுதான் உண்மை தெல்ல தெளிவாக தெரியக்கூடும். அவரவர் வயதிற்கேற்ப அத்தனை நிமிடங்கள் தியானம் செய்தால் நன்று. 10 வயது உடையவர்கள் 10 நிமிடங்கள், 20 வயது உடையவர்கள் 20 நிமிடங்கள் என்று செய்து கொண்டே போனால் தன்னுடைய நிலையான அந்த இறைத்தன்மையை அடைய முடியும். நாம் இத்தனை பிறவிகளாக செய்த விளையாட்டில், இந்த நாடக மேடையில் நாம் கற்றுக்கொண்ட, இந்த பூமி எனும் பாடசாலையில் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு அனுபவ ஞானங்களின் முதிர்ச்சிதான் அந்த உயர்ந்த நிலை, பரிபக்குவ நிலை நமக்கு உணர்த்தக்கூடும். செய்யும் செயலில் முழு ஈடுபாடும், அதனை நேசித்தும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு கணமும் நாம் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும். நிகழ்காலமே உண்மையான வாழ்க்கையாகும். நம்முடைய மனம் எப்பொழுதும் குரங்கு போல் அலைந்து கொண்டே இருக்கும். இது மனதினுடைய இயல்பு. அந்த மனதினை ஒருநிலைப்படுத்தி, அமைதிப்படுத்தி, ஓரிடத்தில் அமர்ந்து இந்த அற்புதமான பிராண சக்தியான இந்த காற்றை நம் உடலுக்கும் மனதுக்கும் உயிரோட்டம் அளிக்கும் உயிர் சக்தியான இந்த பிராண காற்றை நாம் கவனித்து வரும்பொழுது நம்முடைய மனம் வெகு விரைவில் அமைதி நிலை அடையும். அமைதியில் தான் மனம் தெளிவு, உயர்ந்த சிந்தனை என்பது கிடைக்கும். ஆற்றல் நமக்குள் பெருகும். இந்த ஆற்றல் வளர்ச்சியால் நாம் என்றும் சுறுசுறுப்புடனும், ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமாகவும், எந்த செயலை செய்தாலும் ஒரு தனித்துவமாகவும் இருக்கும். நீருக்கும் சக்தி உண்டு.
இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒவ்வொன்றிற்கும் சக்திகள் உள்ளது. ஒவ்வொன்றும் தனித்துவம் படைத்தது. அந்த எல்லா ஒரு அறிவை பெற வேண்டும் என்றால் தியானம் அவசியம். நம்மோடு நாம் என்றும் இணைந்து இருப்போம். நம்மோடு நாம் நமக்குள் நிகழும் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு கணம் கவனித்துக் கொண்டே வருவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக செல்வச் செழிப்போடும் அமைதி நிறைந்த ஆரோக்கியமான வாழ்க்கையாக விளங்கும். இந்த பூமியில் தற்போது மிக அற்புதமான சக்தி அதிகரித்துள்ளது. ஆகையால் தான் மனிதர்கள் தன்னுடைய உண்மை நிலையான ஆத்மாவை அறிய வேண்டும் எனும் பெரிய நோக்கம் அவருக்குள் எழுகிறது. அதனால் தியானத்தை நாடி வருகின்றார்கள். முன்பை விட இப்பொழுது நிறைய தியான மன்றங்கள் உருவாகி கொண்டே உள்ளது. எங்கு பார்த்தாலும் தியானம் செய்யும் அந்த வழிமுறைகளை கற்பித்தும் நடைமுறைப்படுத்தியும் அதன் பலன்களை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களை ஊக்குவிக்கும் செயலில் ஈடுபடுகின்றனர். எல்லாம் ஒரு கணக்கின்படிதான் இந்த பிரபஞ்சம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒவ்வொரு விதமான ஒரு ஆற்றல், அந்த உணர்வு நிலை என்பது இருக்கும். நம்முடைய இந்த தியான சக்தி எந்த வயதிலிருந்து துவங்க வேண்டும் என்று கேட்டால், நாம் சிறு வயது முதலே இந்த தியானத்தை பழகிக் கொள்ள வேண்டும். நமது பிள்ளைகளுக்கும் அதை கற்பித்து வரும்பொழுது அவர்கள் நல்ல மனநிலையோடு நல்ல சிந்தனையோடு அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் அளவிற்கு அவர்களே முன்னோக்கி செல்வார்கள். அவர்களுக்கு அவர்களே ஒரு ஆசானாக விளங்குவார்கள். கர்ப்பிணியாக உள்ளவர்கள் தியானம் செய்கையில் அந்த வயிற்றில் வளரும் சிசுவும் அந்த தியான சக்தியை உள்வாங்கும். பிறக்கும் பொழுது ஆரோக்கியமான சக்தி வாய்ந்த ஆற்றல் மிக்க மனதையும் உடல் வலிமையும் பெற்று ஆரோக்கியமாக பெருகும். அத்தோடு ஞானத்தோடும் சிறந்த அறிவுடையவர்களாக விளங்குவார்கள். நாம் அனைவரும் காணலாம், தற்போது உள்ள இந்த உலகில் சிறு சிறு குழந்தைகளும் எத்தனை திருவாசங்களும் எத்தனை திருப்பாவைகளும் திருப்புகழையும் பாடுகின்றார்கள். தத்தி தத்தி பேசும் பிள்ளைகளும்
ஞான உரைகளை மிக அழகாக தெளிவாக விளக்குகின்றார்கள். பிறக்கும் பொழுது ஞானத்தோடும் சிறந்த அறிவோடும் தெளிந்த மனதோடும் விளங்குகின்றார்கள். ஆகையால் நாமும் ஒவ்வொரு நாளும் தியானத்தின் மகத்துவத்தை உணர்ந்து அதை தினமும் இடைவிடாது கடைபிடித்து வர வேண்டும். நம்முடைய ஒருவரின் தியான சக்தியால் நம்மை சுற்றியுள்ளவர்களும் மாற்றங்கள் பெறுவார்கள். இந்த தியான சக்தி இந்த பூமியில் உயர்ந்த சக்தியாக சென்று சேருகிறது. ஒவ்வொருவரின் தியான ஆற்றல் இந்த பூமிக்கு சென்றடையும் பொழுது இந்த பூமியில் உள்ள சக்தியும் நமக்கும் வந்து சேரும். நம்முடைய சக்தியும் இந்த பூமியில் வந்து சேரும். இப்படி இந்த பரிமாற்றங்கள் நிகழும் பொழுது நாமும் இந்த பிரபஞ்சமும் ஒன்றாகி இணைந்து விடுகிறோம். பிரபஞ்சத்தில் நிகழும் ஒவ்வொரு நிகழும் நமக்கு புரிதல் உண்டாகும். நம்முடைய ஆத்ம சக்தி உயர்ந்ததாக விளங்கும். நாம் சாதாரணமாக செய்யும் தியானத்தில் வரும் ஆற்றலை விட பிரமிடில் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுது மும்மடங்கு ஆற்றல் பெருகும். புராணங்கள் வேதங்கள் என்ன கூறுகின்றதென்றால், இந்த சுவாசத்தை உள்ளிழுக்கும் மூச்சு, வெளிவிடும் மூச்சு, இந்த நடுநிலை மூச்சு, இந்த மூன்றையும் சுழிமுனை, இதனை வேதங்கள் என்ன கூறுகின்றது என்றால் தீர்த்தங்களாக கூறுகின்றது, புண்ணிய நதிகளாக கூறுகின்றது. உள்ளிழுக்கும் மூச்சை சரஸ்வதியாகவும் வெளிவிடும் மூச்சை யமுனா நதியாகவும் அந்த சுழு முனியை சரஸ்வதி ஞானம் என்றும் அழைக்கின்றது. எத்தனையோ மகான்கள், ரிஷிகள், குருமார்கள் இந்த சுவாசத்தை கவனித்தல் என்பதன் வாயிலாக பல ஞானிமார்கள் முக்தி அடைந்துள்ளார்கள், ஞானம் அடைந்துள்ளார்கள். எத்தனையோ கிரந்தங்களையும் இந்த உலகிற்கு வழங்கியுள்ளார்கள். திருமூலர் போன்ற மகான்கள், மகரிஷிகள் அனைவரும் உரைப்பதே இந்த சுவாச பயிற்சியைத்தான். நம்முடைய ஒவ்வொரு சுவாசமும் ஒவ்வொரு உயிராற்றல். நாம் வாழ்வதற்கு அடிப்படையாக விளங்குவது இந்த உயிராற்றல், பிராணசக்தி. அதிகப்படியான இந்த பிராணசக்தி நாம் பேசுவதாலும் தேவையற்ற பணிகளை செய்வதாலும் தேவையற்ற சிந்தனைகளை சதா ஆலோசிப்பதாலும் விரயமாகின்றது. இந்த சக்தியை சேமிக்க வேண்டும் என்றால் மௌனம் அவசியம். மௌனத்தை தொடாமல் எவரும் ஞானிகளாக விளங்க இயலாது. ஒவ்வொரு ஞானியும் மௌனத்தை தொட்டுவிட்டு அதனுடைய சுவையை அறிந்து அதனுடைய மகத்துவத்தை அறிந்தவர்கள்.
ஆதலால் எப்பொழுதும் ஞானிகள் மௌனமாகவே இருப்பார்கள். தியானத்தின் வாயிலாக அந்த மௌனத்தின் வாயிலாக அந்த தியான ஆற்றல் என்பது பெருகும். மௌனத்தால் நாம் அனுதினமும் பெறப்படும் அந்த தியான ஆற்றல் நம் உடலுக்குள் எப்பொழுதும் சேமித்து வைக்கப்படும். விரயம் ஆகாமல் அது பாதுகாக்கப்படும். பாரதியார் வாரத்தில் ஒரு நாள் என துவங்கி படிப்படியாக தனது மௌனத்தை அதிகப்படுத்திக் கொண்டார். மாதத்தில் 3 முறை இப்படி தன்னுடைய அந்த தியானத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து அதை செய்யும் பொழுது பல அற்புதங்கள் நிகழ்வதை உணர்ந்ததால் அந்த தியானத்தை இடைவிடாமல் 40 நாட்கள் தொடர்ந்து மௌனம் பிளஸ் தியானத்தோடு இருந்தார். அதனால்தான் இன்று வரை அவருடைய கவிதைகள் ஞானத்தின் வெளிப்பாடுகள் கொண்ட பல அற்புதமான சிந்தனைகளை சுடரேற்றும் அந்த அறிவு சுடர் நம்மால் இன்றளவும் புகழ்ந்து வருகின்றது. ஒவ்வொரு கிரந்தங்களும் இன்றளவும் போற்றப்படுவதற்கான காரணம் அந்த தியான சக்தியால். தியான சக்தியின் பொழுது நம்முடைய உடலையும் மனதையும் தாண்டி ஆத்மா என்ற நிலையிலிருந்து நாம் ஒவ்வொரு பணியையும் செயலையும் செய்வோம். அந்த செயல் இவ்வுலகம் இருக்கும் வரை அது நிலைத்து நிற்கும். அது கல்லில் செதுக்கப்பட்ட எழுத்துக்களாக என்றும் அழியாது. நம்முடைய மனதினால் நம்முடைய மனதில் உருவாகும் கற்பனையால் ஏற்படும் எண்ணங்கள் நீரில் எழுதிய எழுத்துக்களாகும். ஒரு தத்துவ மாமேதை, ஒரு தத்துவ ஞானி, மகரிஷிகள், ரிஷிகள் அவர்களின் வாக்கு எவ்வாறு வாக்கு சித்தி அடைகிறது என்றால், அவருடைய வாக்கு சுத்தி அடைவது எதனால் என்றால் இந்த தியான சக்தியால். தியான சக்தியால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாக் சுத்தி வாக் சித்தி ரெண்டுமே கிடைக்கும். அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உண்மையாக நடக்கக்கூடும். அது ஒரு படைப்பாக விளங்கும். அவர்களின் ஒரு பார்வை போதும், கருணை கொண்ட பார்வை போதும், நம்முடைய ஆற்றல் அணுக்கள் எல்லாமே விழித்தெழும், புத்துணர்ச்சி பெறும். ஒரு நல்லோரை நாம் சந்திக்கும் பொழுது நமக்குள் தானாகவே மகிழ்ச்சி உண்டாகும், நமக்குள் அமைதி உண்டாகும். நல்லோர் என்றால் என்ன? நல்லோர் என்பதை எப்படி அடையாளம் கொள்கிறோம்? நல்லோர் என்பது தனக்கும் பிறருக்கும் தீங்கு நினைக்காமல் இருப்பவர்களே நல்லோர். அவருக்குள் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கும்.
அந்த தெய்வீக ஆற்றலினால் பிறர் அவரை வந்து காணும் பொழுது அல்லது அவரை அணுகும் பொழுது அவர்களில் உள்ள அந்த ஆற்றல், அந்த சக்தி மற்றவர்களையும் சென்று அடைகிறது. புத்தர் பகவான், இயேசு கிறிஸ்து போன்ற மகான்கள், ஸ்ரீகிருஷ்ணர் போன்ற மகான்களின் ஆற்றல் மையங்கள் இவ்வுலகம் முழுவதும் பரவியிருக்கும். ஒரு சித்தர் தியானம் செய்யும் இடத்திலிருந்து அவரை சுற்றி சில தூரம் வரை அந்த ஆற்றலானது பரவி இருக்குமாம். அங்கு செல்லும் மனிதர்கள் எத்தனை மூர்க்கமான மனிதனாக இருந்தாலும் அவனுடைய மனம் தெளிவடையும். அதனால்தான் சில ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது கூட நம்முடைய மனம் மாறுவதை, மனம் தெளிவடைவதை நாம் உணர்ந்திருப்போம். ஆற்றல் மிக்க தலங்கள் என்று எதை சொல்லுகிறோம்? அங்கு பல ஆண்டு காலங்களாக தியானத்தில் ஆழ்ந்து பிரபஞ்சத்தில் இருக்கும் ஆற்றல்களை உள்வாங்கி தன்னையும் தன்னை சுற்றியும் அந்த ஆற்றல் மையங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அவ்வாறான அந்த மகான்கள் இருக்கும் இருப்பிடம் எப்பொழுதும் ஆற்றல் சக்தி ஓட்டமாக இருந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் பத்ரிஜி அவர்கள் நமக்கு இந்த மகத்தான தியானத்தை அளித்து ஒவ்வொரு பிரமிட் மாஸ்டர்களும் இந்த தியானத்தை பிரச்சாரம் செய்விப்பதற்கான காரணம், அத்துணை அற்புதமான சக்திகள் நிறைந்துள்ள இந்த தியானத்தை எவர் ஒருவர் பெறுகின்றார்களோ அவர்கள் மற்றவர்களை சார்ந்து இருக்க தேவையில்லை. அவர்களுக்கு தேவையானதெல்லாம் தியானத்தின் மூலம் பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து தமக்கு எவையெல்லாம் தேவையோ அவையெல்லாம் பூர்த்தி செய்து கொள்வார். நாம் ஒருவருக்கு உணவளித்தால் அது ஒருவேளை அல்லது ஒரு நாள் அல்லது ஒரு வருடம் அவர்களின் பசியை தீர்க்கலாம். ஆனால் ஞானம், தியானம் அதனை ஒருவருக்கு அது தானமாக அளித்தால் அவர்கள் பிறவிதோறும் அந்த ஞான சக்தியால் அவர்கள் என்றும் நிறைவான வாழ்க்கையை வாழ்வார்கள். அத்தோடு பிறவி பயனையும் அடைவார்கள். எல்லா தானத்திலும் மிகச் சிறந்த தியானம், சிறந்த தானம் ஞான தானம். அந்த ஞானத்தை அடைய மார்க்கம் தியானம். அந்த தியானத்தை அனைவரும் ஏற்று தன்னுடைய தினசரி பணிகளில் அதுவும் ஒரு பணியாக, அதுவும் ஒரு முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் பங்களிக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நவில்கிறேன். வணக்கம்.